கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஓவல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, டே 2 ரொம்ப காரசாரமா போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அத பத்தின கருத்துக்கள வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு பட்டாபி சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். என்ன சார் நேத்து மேட்ச் வணக்கம். பார்த்தீங்களா? எப்படி? வேற என்ன வேலை? ஓகே இன்ட்ரெஸ்டிங் சார். டே ஒரே வேற. நாள்ல 15 விக்கெட் போயிருக்கு. கண்டிப்பா அது அவ்வளோ எக்ஸ்பெக்டட்னு யாரும் சொன்னா அது சரியாவாது டெஃபினட்டா. ஆனா அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்னன்னா போலர் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் நம்ம நேத்திக்கே சொன்ன மாதிரி ஓவர் காஸ்ட் வெதர் பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுனால போலர்ஸ் டயர்டே ஆக போறது இல்லை. 8, 9, 10 ஓவர் ஸ்பெல் கூட போடுறாங்க. அது ஹை இன்டென்சிட்டியில சிராஜோட அந்த பர்ஸ்ட பார்த்தோம். ஸோ அதுதான் காரணம். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கின்சனும் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, ஒர்க்ஸ் இல்லாததுக்கு நான் ஐ மோர் தென் மேக்கப் அண்ட் ஃபில் அப் த பிரீச். ஏன்னா ஸ்டோக்ஸும் இல்லை, லயன் ஹார்ட்டட் போலர்ஸ். ஸோ அப்படி இருக்கச்ச நான் இது 2வது கேம் தானே, ஸோ எனக்கு ஒர்க் லோடு கம்மி தான். ஃபர்ஸ்ட் கேம் தான் இன்ஃபேக்ட் சீரீஸ்ல. ஸோ ஐ வில் லுக் இன் டு த பிரீச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பிளஸ் இந்த மாதிரி ஒரு சீம் போலிங் கண்டிஷன்ஸ் கிடைச்சதுன்னா உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் தான். ஒரு போலர்ஸ் வந்து they'll be dying. அதுவும் இந்தியாவில் பிறந்து வாழ்ந்த கபில் தேவ் இந்த மாதிரி போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உயிரை விட்டு சப்கான்டினென்ட் பிச்சில் ஃபிளாட் பிச்சில் போலிங் போட்டு, ஏன்னா ஏர் ஸ்பீட்ல இல்ல கட்டர் அது மாதிரி தான் போட்டு டிஃபீட் பண்ணும். இல்ல பந்து கடைசியில செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் லோவா ஷூட் ஆகி அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ஸ்கோப் இருக்கு இந்தியாவில். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஃபினாமினல் கண்டிஷன்ஸ்ங்க. அந்த கிரீன் சீமர் அப்படின்ற மாதிரி இந்த சவுத் ஆப்பிரிக்கா, இது இங்க நியூசிலாந்து, இங்கிலாந்து அப்படிதான். ஆஸ்திரேலியால கூட அவ்வளவு கிரீனா இருக்காது, கொஞ்சம் ஹார்டா ராக் கிரானைட் ஹார்டா இருந்தா பவுன்ஸ் நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த சீம் பால் அந்த தெரிச்சுட்டு லெதர்லயோ இல்லைன்னா சீம்ல போட்டு இந்த பக்கம் ஜாகார்து அதுக்கும் அப்பாற்பட்டு அழகான சீம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கீப்பர் எல்லாம் உயிரே போயிடுங்க, விரல்லாம் உடஞ்சிரும்ன்ற மாதிரி நம்ம பார்த்தோம் நிறைய வாட்டி. ஸோ அதான் கண்டிஷன், ஜஸ்ட் டு புட் இட் இன் கான்டெக்ட். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் போலிங் கண்டிஷன்ஸ் அதான். ஓகே சார். இந்த வெதர் கண்டிஷன்ஸ் தான் வந்து கேட்ச் டிராப்புக்கும் ரீசன்ஸா இருக்கா? ஏன்னா நேத்தியும் எக்கச்சக்க டிராப். ஸ்லிப்ல ப்ராபப்ளி இருக்கலாமா இருக்கும். பட் பறக்கிறது இல்ல, அப்போதாத்துக்கு ஃபிளாஷ் பண்றச்ச பேட்டை விடுறாங்கல்ல. ஸோ ஒரு மாதிரி நீங்க டென்டேட்டிவா ப்ராட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொலன்னு பேட்டை விட்டனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா எட்ஜே கேரி ஆகாது. லூஸா இருந்ததுன்னா நீங்க அடிக்க போறச்ச வெளுத்து வாங்கறச்ச பாத்தீங்கன்னா ஜேஸ்வால் செதுக்கும். அந்த மாதிரி அந்த சீவி விடுறதும் பாத்தீங்கன்னா பேக்வர்ட் பாயிண்ட் மேல ஒரு டாக்டிக் தான். ரிஷப் பந்து கூட அது மாதிரி செதுக்குவாரு, யூத் அடிப்பாரு. ஸோ அது பறக்கரிச்சா கொஞ்சம் கஷ்டம் தான் டெஃபினட்டா. அதுக்கும் அப்பாற்பட்டு இங்கிலீஷ் ஃபீல்டர்ஸ் அவங்க கேட்சிங்கும் ரொம்ப அட்டகாசமா இருந்திருக்கு. ரூட்டோட ஸ்பெக்டாகுலர் கேட்சஸ். ஓகே, நம்ம வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மிஸ் பண்ணது தான் நமக்கு மனசுல ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கு. எப்படி அம்பையர் மிஸ்டேக் பண்றானோ அதை பார்த்து சொல்ற மாதிரி நிறைய நல்ல டிசிஷனுக்கு ஓகே அவங்க தான் வந்து தேர் எம்ப்ளாய்ட் டு டூ தட், சரியா தான் பண்ணணும்ன்ற மாதிரி நம்ம ஒரு அசம்ஷன்ல போயிடுறோம். ஸோ ப்ரூக்கும் நிறைய கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 2 கேட்ச் இங்கிலீஷ் பண்ணி ஒயிட்லாம் விட்டாங்க. அதை அதே போல ஒரு புல் ஷாட்க்கு வந்து டாசன் விட்டதெல்லாம் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்டடே பண்ணல, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. கரெக்ட். லாஸ்ட் இட் இந்த கிரௌடுன்ற மாதிரி பேக் டிராப்ல ஒரு மாதிரி கலர்ஃபுல் கிரௌட் இருக்குதுல்ல, அந்த கிரௌட்ல வந்து பிக்கப் பண்றதும் கஷ்டம். ப்ராபப்ளி லைட்ஸ் வேற ப்ராபப்ளி இருந்திருக்கலாம் நேத்திக்கு ஓவல்ல. ஸோ அந்த கிளாரிங் லைட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெட் பாலு அதெல்லாம் வேற கொஞ்சம் டைனி பிட் அந்த டைனமிக்ஸே மாறுறது இல்லையா உங்களுக்கு, ஒயிட் பால்னா வேற. ஸோ இதுதான் ஒரு சிக்கல். சம்டைம்ஸ் சில கிரவுண்ட்ல பார்த்துருக்கீங்கன்னா போன கேம்ல கூட நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், மான்செஸ்டர்ல ரெட்ஸ்ன்னு மான்செஸ்டர் ஆடுறான் ஓல்ட் டிராஃபர்ட்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்தான் ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ல. ஸோ சில பேர் கூட சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டாண்ட்ல இருந்து பந்து வந்தது வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பேக் டிராப்ல சிவப்பு பால் இட் வில் கெட் லாஸ்ட்ன்ற மாதிரி. அதே மாதிரி கூட சன்ரைசர்ஸ் கூட இங்க ஹைதராபாத்ல ஆடுறாங்க இல்லையா, அவங்க கிரவுண்டு கூட பாத்தீங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் மேட்ச் பண்ண மாதிரி ஆரஞ்சு ஆர்மின்ற மாதிரி பேக் டிராப்ல ஒரே சீட்டு கீட்லாம் ஆரஞ்சுல பெயிண்ட் அடிச்சிருப்பான் எங்க உப்பல்ல ஹைதராபாத்ல. ஸோ அந்த வென்யூல பந்தை பிக்கப் பண்றது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஹசார்ட்ஸ், இதெல்லாம் பிளேயரா இதெல்லாம் சந்திக்க வேண்டியதான் வரும். ஒன்றும் எல்லாருக்கும் அதே தானே, 22 பேர் இருக்கும். ஸோ ஓகே, அது வந்து they have to move forwardன்ற மாதிரி. இந்த சேஞ்ச் ஆக்சுவலி பார்த்தா பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட், சிராஜ் 4 விக்கெட். இந்தியன் பவுலர்ஸ் வந்து பார்க்கும்போது இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கே டஃப் கொடுக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சான்சஸ் கொடுக்க தான் பவுலர்ஸ்க்கு வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் வரும் அப்படின்னு. பிரசித் கிருஷ்ணா நிறைய ஆக்சுவலா கண்டினியூஸா ஆடல இந்த சீரீஸ்லயே. 2வது கேமோ 3வது கேம் தான் ஆடுறாரு. ஆஸ்திரேலியன் டூர்லயே 1-2 ஆடினாரு, சவுத் ஆப்பிரிக்கால 1 ஆடினாரு. ஸோ அவரை பொறுத்தவரை இந்தியன் கண்டிஷன்ஸ் ஆடாம அவருக்கு ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல நான் சொன்ன வென்யூஸ்ல கிடைக்கிறதுன்றாலே அதே ஒரு பெரிய லக்கு தான். ப்ராபப்ளி அவர் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் அவருக்கும் கண்டினியூஸா சான்ஸ் கூட. ஹைட் இருக்கு, நேச்சுரல் ஹைட் இருக்கு, அந்த ஹைட் ரிலீஸ்க்கு வர ஹை ரிலீஸ் வர இருக்குது போதாத்துக்கு.
ஒரு மாதிரி நான் நேத்தியே சொன்ன மாதிரி பிச்சை பேஷ் பண்றாரு, போட்டு வெளுத்து வாங்குறாரு பேக் ஆஃப் லெங்க்ல. ஸோ அந்த ஸ்டீப்லிங், அந்த ஒரு டிராம்போலின் பவுன்ஸ் அப்படின்னு, அந்த டிராம்போலின் பவுன்ஸ் கிடைக்கிறதுனால பேட்ஸ்மேனும் கஷ்டம், நிறைய கிளவுல படும் இல்ல ஸ்பிளைஸ்ல படும். நேத்திக்கு அந்த ஹுக் ஷாட் கூட பாத்தீங்கன்னா கிராலியே எவ்வளவு பெரிய டால் பிளேயர், அவ்வளவு பெரிய டால் பிளேயருக்கு பேட் ஸ்டிக்கர்ல பட்டு அங்க டிரைவ் இருக்காது பெருசா, அந்த பவுன்ஸ் இருக்காது பெருசா, அந்த பாத்தீங்கன்னா அங்க ஸ்டிக்கர்ல பட்டுதான் கிளம்பிடுச்சு அந்த கேட்ச் ஜடேஜா பிடிச்சது. ஸோ அவர் ஒரு கொஞ்சம் பொட்டன்ஷியல் ப்ராபப்ளி இன்னும் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு, ஒரு ஹையர் சீலிங் இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவர் இறக்கி விடுறாங்க. இன்னும் அஃப்கோர்ஸ் ஹி ஹாஸ் டு பி வில்லிங் லேர்னர் நினைக்கிறேன். டக்குன்னு போலிங் கோச் மார்க்கல் இவர் மாதிரி ஒரு டால் போலர் தான் 300 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ போலிங் கோச்சஸோட அந்த டிராயிங் போர்டில் போய் உட்காந்துட்டு அந்த பிச் மேப் அது இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இன்னும் ஃபோக்கஸா டிசிப்ளினா இருக்கணும், எந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்ஸை மெயின்டைன் பண்ணணும். பும்ரா இருக்காரு, ஸோ இவங்கள மாதிரி ஒரு குவாலிட்டி பிரெயின்ஸை பிக் பண்ணிட்டு அதை எண்டவர் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி நினைக்கிறேன். சார் ஆக்சுவலி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் பொதுவாக டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபென்சிவ்னஸ் மோடுங்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. அந்த டிஃபென்சிவ்னஸ் மோடு இருந்ததுனால தான் இந்தியா வந்து லாஸ்ட் டெஸ்ட்டை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ட்ரா பண்ணாங்க. பட் இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் 2 பேருமே கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ரன் ரேட்ல ஆடி இருக்காங்க, ஒரு ஓவருக்கு 7 சம்திங். இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அவங்களுக்கு அந்த ஒரு டிஃபென்சிவ் போனே இல்லைன்னு நினைக்கிறேன், பாடியில ஒரு டிஃபென்சிவ் போனே இல்லைன்ற மாதிரி. அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன், ஒருத்தர் கொஞ்சம் குள்ளம், ஒருத்தர் கனாபனான்னு டாலு, பாத்தீங்கன்னா போலரோட லெங்க்த்தை மாத்தணும். ஸோ அதெல்லாம் ஒரு சிக்கல், ஒரு சேலஞ்ச் இருக்குது போலருக்கு. அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிஃப்ரெஷிங் பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, மெக்காலமும் ஸ்டோக்ஸ் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா கிராலி இவ்வளவு கேம்ஸ் ஆடி இருக்கார் தவிர பெருசா பிரமாதமா கீழ்ச்சி பயங்கர ஆவரேஜ் 50 ஜெய்ஸ்வால் மாதிரியோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பாத்தீங்கன்னா அவருக்கு ஆவரேஜ் ஏதோ 31 32 தான். பட் ஆனாலும் ஒரு லைசன்ஸ் டு கில்ன்ற மாதிரி ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க போய் அடிங்க கிழிங்க. ஒரு ஆஷஸ் சீரீஸ்ல 2023ல முதல் பால் ஆஷஸ் கவர் டிரைவ் 4 ரன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அந்த மாதிரி அதை வந்து பேக் பண்றாங்க டீம்ல. நேச்சுரலா நீங்க எப்படி ஆடுறீங்களோ ஓகே, அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்றான் பாருங்க. நீங்க வே அப் பண்ணுங்க, அடிக்க போங்க, அவுட் ஆனா பரவாயில்ல. அதே அவர் சொல்றாரு மெக்காலம், ஸ்டம்பிங் ஆனா கூட 1 இன்ச்ல எல்லாம் ஸ்டம்ப் ஆகாதீங்க, நடுவுல போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவுட் ஆனா பாசிட்டிவ் ஷாட் ஆடி அவுட் ஆங்க, லாங் ஆன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆங்க, லாங் லெக்ல ஹுக் அடிச்சு கேட்ச் கொடுத்து அவுட் ஆங்க, சும்மா வந்து டிஃபென்சிவா அவுட் ஆகாதீங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட், ஒரு மந்த்ரா இருக்குது. ஸ்டோக்ஸையும் அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மந்த்ராவை வந்து he has bought into that mantra. அந்த 2 பேருமே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அந்த சேஞ்சிங் ரூம் கான்ஃபிடன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் அவங்களால அப்படி ஆட முடியாது. ஒரு பவுண்டரியோ 1.5 பவுண்டரியோ ஒரு ஓவருக்கு அடிக்கிறதுனால நம்ம கூட சஸ்பெக்ட் பண்ணோம் இந்த மாதிரி ஃபிளையர் அவ பிச்சில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஓகே, ஒரு ஸ்டேஜ் வரலி 90 ரன்ஸ் வரலையும் அடிச்சு காமிச்சிட்டாங்க, இந்த மாதிரியும் ஆட முடியும்னா. பட் அது அஃப்கோர்ஸ் நீங்க என்னதான் பேட்டிங் நல்லா ஆடுறீங்கனாலும் உங்களுக்கு என்ன போலிங் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க பேட்டிங் ஆட முடியும். ஸோ அந்த கான்டெக்ட்ல இதே நீங்க பும்ரா இருந்தா அடிச்சிருக்க முடியுமா? ஓகே, 2-3 பவுண்டரி அடிச்சிருக்கலாம். பட் இவ்வளவு சக்சஷனா, இவ்வளவு கண்டினியூஸா ஒரு ஸ்ட்ரீக்கா ஒரு 90 ரன்ஸ் வரலையும் இந்தியன்ஸ்கோ பவுலர்ஸ்கோ கேப்டனுக்கோ கொஞ்சம் க்ளூ இல்லாம பண்ணாங்க, தலைமுடி பிச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஆகாஷ் விக்கெட் எடுத்தாரு. அவங்க ரொம்ப சம்டைம்ஸ் வே டூ அட்வென்ச்சரஸா இருக்காங்க, அதுதான் பிரச்சனை. அவங்களே அவங்க பொட்டென்ஷியலை லிமிட்லெஸ்ஸா இம்ப்ரூவ் பண்ணுன்ற அந்த எண்டவர்ல அதுல அவங்களுக்கு சருகி ஊந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று பாத்தீங்கன்னா டக்கெட் ஒரு ரிவர்ஸ் ஆட் அவுட் ஆனார் காட் பிஹைண்ட் ஜுரல் பால்ல. ஸோ அது அல்ட்ரா அட்வென்ச்சரஸ். அவருக்கு பவுலர் பண்ண அவ்வளவு பேசல, முன்னாடி அடிச்சாரு, செகண்ட் டைம் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடி நடந்த அந்த கிளாஷ் பாத்தீங்களா சார், ஆகாஷ் தீப்க்கும் டக்கெட்டுக்கும்? ஒன்னால என்ன அவுட்டே ஆக்க முடியாது அப்படின்னு ஒரு மாதிரி இந்த காலத்துல வந்து அழகா எல்லாம் பிக் பண்ணிடுறது. சோ இதெல்லாம் வந்து ஒரு டாண்டிங், ஒரு டீஸ் பண்றது. போலர் ஏற்கனவே ஹைலி சார்ஜ்டா இருக்காரு, அப்படி இருக்கச்ச பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாண்ட் பண்ணி டீஸ் பண்ணீங்கன்னா போலரும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகி அந்த எமோஷன் உள்ள வருது, ஆங்கர், அந்த ரெட் மிஸ்ட் அப்படின்னு. அவங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற டாஸ்க், அந்த லாஜிக்கல் திங்கிங் பிரெயின் வந்து அது இழந்துருவீங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் தான் அந்த ஃபேக்டர்ஸ். ஓகே, அவங்க சம்டைம்ஸ் நம்ம ஊர் பசங்களுக்கும் வித் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் ஆஸ்திரேலியனும் இங்கிலீஷ் பண்ணும் பேசுற ஸ்லாங்கும் அந்த மாதிரி பேசுற அந்த அந்த சென்டென்சஸும் புரியுறதோ இல்லையோ. ஸோ பட் முக்கியமான விஷயம் ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் இருக்குது, ஒரு பெருசா அது ஒரு அந்த அந்த லக்ஷ்மண் ரேகா மாதிரி ஒரு அந்த ஒரு இன்விசிபிள் லைன் இருக்குது, தாண்டி போலன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் இரிட்டபிலிட்டி இருந்திருக்கும் டெஃபினட்டா. டக்கெட் கடைசியில பாத்தீங்கன்னா அவர் இம்ப்ரூவ் பண்ற போய் அவர் அவுட் ஆயிட்டார். நான் சொன்ன மாதிரி கிராலி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் சிராஜோட லைன் ஹார்ட்டட் போலிங்குங்க. எப்போ பும்ரா இல்லையோ அவர் பும்ராவோட அந்த ஷூஸை ஃபில் பண்ணுன்ற மாதிரி அந்த அந்த ப்ராசஸ்ல ரியலாவே உயிரை விட்டு போடுறாரு
சிராஜ் பும்ரா இருக்கிறது இப்படி போடுறாரான்னு தெரியல. இல்லைன்னா இந்த மாதிரி அவர் ஸ்டார்ட் எடுத்து பிரிச்சு பார்க்கணும். நம்ம என்ன ஸ்பெக்டாகுலர் சக்சஸ் பாருங்க சார். இதான் இது ஒரு கேள்வியாவே வச்சிருந்தேன். ஆக்சுவலி பேசாம பும்ரா ஃபுல்லாவே உட்கார வச்சுட்டோம்னா மேபி சிராஜுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும் போல. இல்ல அதுதான் ஒரு இந்தியால வந்து எண்ட்லெஸ் சப்ளையா இருக்குது போலிங். இன்னும் ஆர்சனல் வந்துனே இருக்காங்க. இன்னும் ஹர்ஷித் ராணான்னாங்க ஆஸ்திரேலியால, இப்ப காம்போஜ்ன்றாங்க. முகேஷ் குமார் 200 விக்கெட்ஸ் மேல 250 விக்கெட்ஸ் மேல பெங்காலுக்கு எடுத்திருக்காரு. சீமர் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. அவரு கூட எடுத்திருக்கலாமே சௌரவ் கங்குலி சொல்லியிருக்காரு. ஸோ இத மாதிரி நம்ம ஏற்கனவே 4-5 பேர் இருக்கோம். அதுக்கப்பாற்பட்டு நிதிஷ் ஒரு சீமர், இதுக்கப்புறம் ஒரு 2-3 நேம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ எண்ட்லெஸ் சப்ளை இருக்குது. ஸோ இது ஃபென்டாஸ்டிக் தான் இந்தியன் போலிங் ரிசோர்ஸ் கபோர்டு. ஸோ நிறைய சப்ளை இருக்கிறதுனால அது ஒரு ஹாப்பி ப்ராப்ளம் டு ஹேவ் தான் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெஃபினட்டா. இப்ப கூட பிசிசிஐ வந்து ஏதோ பவுலர்ஸ்க்கு ஒரு கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி அதுல யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கொண்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் படிச்சேன். ஆமா அது எண்ட்லெஸ்ங்க. இது ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். டீம் பில்டிங்ன்றது எண்ட்லெஸ் தான், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். அது வந்து அஃப்கோர்ஸ் ஐபிஎல் ரிச்சஸும் இருக்குது, கண்ணா பின்னான்னு பிராட்காஸ்டிங் காசு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து திருப்பி நீங்க கிரவுண்ட் லெவலுக்கு ப்ளவ் பேக் பண்ணும். 35-40 அசோசியேஷன் இருக்குது. ஸோ அதுல வந்து தே ஜஸ்ட் கிவ் த மணி. அதுக்கப்புறம் ஹவு த லோக்கல் அசோசியேஷன் அவங்க வந்து எப்படி என்டர்பிரைசிங்கா ஒரு விஷன் ப்ரோக்ராம் மாதிரி சாக் அவுட் பண்ணிட்டு அட் வேரியஸ் ஸ்டேஜஸ் 113 ஆரம்பிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஈவன் 110 கூட இருக்கலாம் ப்ராப்ளி. ஸோ அந்த மாதிரி ஒரு 10, 13, 16, 19, 23, அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபி, ஏ டீமு, ஸோ அப்புறம் லேடிஸ் கிரிக்கெட் இது அதுன்னு இருக்கிறதுனால ஸோ எல்லாம் வந்து இந்த கண்டினியூஸ் எண்டவர் தான். அது டெஃபினட்டா ஒரு விஷன் இருக்குது. அந்த இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த மாடர்ன் டே ஸ்டேடியம்ஸ்ல அந்த ஜிம் என்ன, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஃபெசிலிட்டிஸ் என்ன, இண்டோர் நெட்ஸ் என்ன, பயங்கரமான மான்சூன் ரெயின் இருந்தா கூட உங்களுக்கு இப்போ இண்டோர் நெட்ஸ் இருக்குது. நீங்க வருத்தப்பட வேணாம், ப்ராக்டிஸ் பண்ணினே இருக்கலாம். போலிங் மிஷினு ஒரு போலரோ 2 போலரோ இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு பவுன்சிங் பால் ஆடணும், ஒரு யார்க்கரை ப்ராக்டிஸ் பண்ணணும், அது இதுனா போலிங் மிஷினை செட்டப் பண்ணி ஒரு 1000 பாலை போட்டு ஃபீட் பண்ணி செட்டப் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி நீங்க ஆடினே இருக்கலாம். உங்களுக்கு தோண்டி எடுக்கணும் உள்ளே அந்த டிவோஷன் அண்ட் டெடிகேஷன் டு த கேமை தான் நீங்க தோண்டி எடுத்து கொண்டு வரணும் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அதுதான் அந்த எண்டவர். சூப்பராக தான் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் குறைச்சலே கிடையாது இந்தியாவில். இந்த சீரீஸ்ல ஆக்சுவலி 2 பேரை ரொம்பவே எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு சாய் சுதர்ஷனோட அந்த நம்பர் 3 பொசிஷனும் சாய் சுதர்ஷனையும். ஆனா அவங்க வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ண பாக்குறாங்க. பட் அது அவங்களால ஃபுல் ஃபிளெஜ்டா அடுத்தடுத்து பண்ண முடியல. சாய் சுதர்ஷனும் இன்னொருத்தர் யார் சொன்னீங்க? இன்னும் சொல்லல, சொல்றேன். கருண் நாயர். இப்ப நேத்தி அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 பேருமே அவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணிருக்காங்க. பட் ஆனா இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சாய் சுதர்ஷன் திரும்பி அதே மாதிரியான ஒரு பாலுக்கு அவுட் ஆயிட்டாரு. இப்ப கருண் நாயருக்கு வந்து இதுதான் லாஸ்ட் ஒரு சான்ஸா இருக்கும் அப்படின்னு தோணுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கருண் நாயருக்கு இனிமேல் சான்ஸ் இருக்குமா? இன்னொரு இன்னிங்ஸ் இருக்கு கருண் நாயருக்கு. இன்னைக்கு பேட்டிங் ஆட வர போறாரு. ஓகே, ப்ரெஷர்ல தான் வர போறாரு. பட் ப்ரெஷரே இல்லைனாலும் இந்த கேம் ஆடி பிரயோஜனம் இல்லைங்க. கொஞ்சம் புளி கரைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்குது. நீங்க எடுத்திருக்கிற அந்த காரியத்து மேல ஒரு மாதிரி அந்த ஃபோக்கஸா டிசிப்ளின்டா ஆடி யூ கேர் அபவுட் இட்ன்ற மாதிரி டென்ஷன் இருக்கணும் டெஃபினட்டா. பட் எக்ஸசிவ் டென்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைப்பரா இருந்தீங்கன்னா கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆயிடும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கிராலியும் டக்கெட்டுக்கும் அந்த லைசன்ஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன ஆனாலும் நீங்க ஆட போறீங்க, உங்க டீம் ஷீட்ல உங்களை பேர் எழுத போறோம், உங்களுக்கு ஒரு சீரீஸ்ல 5 மேட்ச்னா 10 இன்னிங்ஸ் இருக்குன்ற மாதிரி லைசன்ஸ் கொடுத்தா அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க அவங்க அந்த அவுட்புட்டை. பட் நீங்க சொல்ற கேள்விக்கு என்னன்னா, சாய் சுதர்ஷன் அன்பார்ச்சுனேட்லி நேற்றுக்கு புக்கை பிளாட் 1 or 2 minutes அப்படியே ஹேங் இன் பண்ணியிருந்தானா எண்ட் ஆஃப் த டேஸ் பிளே லைட் பேட் வந்து உள்ள போயிருக்கலாம். பட் ஜஸ்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்கெட்டபிள் டூர்னு சொன்னாங்க. பிளென்டி ஆஃப் லேர்னிங்ஸ் சொல்லலாம். ஒரு லாங் ஃபிளைட் வரைச்சே வந்து டெஃபினட்டா இல் டுவெல் ஆன் இட். இந்தியா வந்தோடனே ஆடுவாரான்னு கேட்டானா டெஃபினட்டா ஆடணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பட் இந்தியாவில் கொஞ்சம் டெஃபினட்டா உங்களுக்கு 5 bowlers ஆட் போறீங்க. 2 சீமரோ இல்லை ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு சீமர், 3 ஸ்பின்னர். டெஃபினட்டா யாதவ் வந்துட போறாரு, குல்தீப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங்டன், ரவீந்திர ஜடேஜா இருக்கிறதுனால 5 bowler, இதுக்கப்புறம் ஒரு கீப்பரு, பந்த், அப்படி இருந்துச்சு 6. பந்த் வேற டாப் ஆர்டர்ல ஒரு பிளேயர், 5 or 6 ஆர்டர் பிளேயர். ஸோ அந்த கான்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டருக்கு ஜாசில் பண்ணுவாங்க, ஸ்லாட்ஸுக்கு அடிச்சுப்பாங்க. ஸோ எப்படி கில் இருக்க போறாரு, பந்த் இருக்க போறாரு. மீதி அந்த 2 ஸ்லாட் யாரு, ஜடேஜா இருக்காரு, வாஷிங்டன் இருக்காரு, நாயர், சுதர்ஷன், அதுக்கப்புறம் சர்ஃப்ராஸ் வந்தா சர்ஃப்ராஸ், ஜுரேல் ஆடினா ஜுரேல் இஸ் நாட் அ பேட் பேட்ஸ்மேன் டெக்னிக்கலி. ஸோ இந்த கான்டெக்ட்ல இந்த ஒரு மாதிரி கொஞ்சம் ஹேஸ் டு ஃபைட் ஃபார் இட். வந்தோடனே இரானி டிராபி ஸ்குவாட்ல இருக்க போறாரு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வர்சஸ் விதர்பா ஆடுறச்ச
நாயரும் விதர்பா ஆட போறாரு, இவரும் ஆட போறாரு. ஸோ 2 பேரும் ஹியூஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். திருப்பி டு ஃபைட் அட்லீஸ்ட் 15ல இருப்பாங்க 2 பேருமே நான் நினைக்கிறேன். ஏன்னா கருண் அஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம் 100 அடிச்சிருக்கலாம். அதான் சேலஞ்சஸ் ஆஃப் நியூ டே. பார்த்தீங்கன்னா 50 நாட் அவுட் இருக்கலாம், நீங்க 100 நாட் அவுட் இருக்கலாம். நெக்ஸ்ட் மார்னிங் திருப்பி ஆரம்பிக்கணும்ன்றது அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதான் போலர்ஸ்க்கு ஒரு ஹார்ட் கொடுக்கறது. ஸோ நேற்று இங்கிலீஷ்மேன் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம இந்தியன் டெய்லியும் வேகே பண்ண விடாம அப்படியே ஒழிச்சிட்டான், வைப் அவுட் பண்ணிட்டான். ஸோ அதெல்லாம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லை நேற்றுக்கு டேஸ் பிளேல. மார்னிங்ல எப்படி இங்கிலீஷ்மேன் அட்டகாசமா ஆடுங்க, நியூ பால் வரதுக்கு முன்னாடியே வைப் அவுட் பண்ணிட்டான் இந்தியன்ஸ். ஓகே சார், டே 3 எப்படி இருக்கும் சார்? டே 3 இதே மாதிரி தான் இருக்குமா? டே 3 தான் எப்பவுமே மூவிங் டேன்னுவான் ஆங்கிலத்துல. எப்பவுமே கேமோட ஃபேட் வந்து இன்னைக்கு தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி. 1 இன்னிங்ஸ் ஆயிடுச்சு, 1 இன்னிங் அஃபேர் மாதிரி ஆயிடுச்சு. இது 20-25 ரன்ஸ் லீடுன்றது ஒரு பிரமாதம் இல்லை. வைப் அவுட் பண்ண ஜெய்ஸ்வாலோட அட்வென்ச்சரஸ் ஸ்ட்ரோக் பிளேல நம்ம பேசணும். நேத்திக கூட அவரோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் மினிமலா தான் இருக்குது. 30 ஆவரேஜ், ஒரு 50, ஒரு 80, 100 அடிக்காத ஒரு சிக்கல். ஃபர்ஸ்ட் கேம் அடிச்சுட்டு கொஞ்சம் ஃபிளாட்டர் பண்ணிட்டாருன்ற மாதிரி, ஒரு மாதிரி டிசீவ் பண்ணிட்டாரு, எல்லாரும் ஏமாத்திட்டாரு. ஸோ இங்கிலீஷ்மேனோட டால் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு அதை எமுலேட் பண்ண முடியாம ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஹைப்பர் அட்வென்ச்சரஸ் ஷாட் ஆட போயிட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவுட் ஆனதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஒரு கரெக்ட் பண்றது ஒரு ஸ்டார்ட். திருப்பி நான் 1 செகண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி 50 நாட் அவுட் ஓகே, அது பழையசு பாஸ்ட். டக்குன்னு அதை வந்து நீங்க பார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் இன்னைக்கு எப்படி கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, போலர்ஸும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நேற்றுக்கு தான் லைட் ஓவர் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் வேணா போட்டுக்கலாம். ஸ்பின் போட்டா 20-30 ரன் போயிடும்ன்ற பயத்துல தான் பெத்தலோட போலிங்லயும் ரூட் போலிங்ல ஒரு 15-20 ரன் ஈஸி ரன்ஸ் சீப் ரன்ஸ் கொடுக்குவானான்னு சொல்லிட்டு தான் பாலையும் நியூவா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம், அதே மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து போட்டுக்கலான்ற மாதிரி அந்த லைட்டை வந்து ஓகேன்னு அட்மிட் பண்ணிட்டாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் போப். ஸோ அந்த கான்டெக்ட்ல அந்த டோட்டாலிட்டியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் ரொம்ப ஹியூஜ் சேலஞ்ச் தான் டெஃபினட்டா. எப்படி ஆரம்பிக்க போறாங்க, ஓகே ஆகாஷ் எவ்வளவு நேரம் தாங்க போறாரோ அதனால நம்ம இந்தியாவுக்கு பிளெஸிங் தான். பட் ஹேவிங் செட் தட் டெஃபினட்டா பெரிய பிளேயருக்கே ஒரு பால் இருக்கு, அவங்க பேர் போட்டு ஒரு பால் இருக்குன்ற மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் இருக்கச்ச இல்ல இந்தியாவுக்கு கண்டிப்பா சாதகம். அவங்க 3 போலர்ஸ் டால் போலர்ஸ் ரொட்டேட் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி ஓக்ஸ் இல்லாத ஒரு சிக்கல். நம்மளே பார்த்தோம் இது இந்தியன்ஸ்க்கே நிறைய பிரேக் இருந்தது, மழை வந்தது, லஞ்ச் பிரேக் வந்தது, லஞ்ச் டுட்டி தான் 6 விக்கெட் எடுத்தோம். ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா 1 போலர் ஷார்ட் டவுன் கூட நம்ம யோசிச்சோம். நம்ம நேத்தி கூட பேசணும், ஒரு போலர் எடுத்திருந்தீங்கன்னா நாயரோட 50 ரன் கட்சிருக்காது. ஸோ இது ஒரு பர்பச்சுவல் பசில் தாங்க. ஒரு டீமை வந்து ஸ்லாட் பண்றதுன்றது இவ்வளவு பேரு வந்து ஒரு ட்ரீமா இவ்வளவு ரன் அடிச்சுட்டு வந்து நம்பர் 1 பிளேயருக்கும் 15th பிளேயரும் 16th பிளேயருக்கும் ஒன்றும் பெருசா வித்தியாசம் கிடையாது. அவுட்புட்ல தான் வித்தியாசம், அந்த மென்டல் கெப்பாசிட்டி எப்படி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா 3 போலர் நீங்க சொன்ன ஓக்ஸ் இல்லாம அவனுக்கு ஒரு சேலஞ்ச் தான். அவனுக்கு பெத்தலோட போலிங், ரூட் எப்போ வராரு, ரூட் பெத்தல்லாம் போலிங் போட ஆரம்பிச்சா இந்தியா நல்ல ஒரு அளவுக்கு கமாண்டிங் பொசிஷன்ல வந்துட்டாங்கன்னு ஒரு இம்ப்ளிசிட் சிக்னல் இல்ல எக்ஸ்பிளிசிட் சிக்னல்னே கூட எடுத்துக்கலாம். டெஃபினட்டா அவங்க வந்துட்டாங்கன்னா அப்படி அது வர வைக்கணும், அப்படி ஆடணும் இந்தியா. டெஃபினட்டா மேட்ச் முடிஞ்சிரும் நினைக்கிறீங்களா? டே 4ல மழை இருக்கு. சோ டே 4ல முடியுமான்றது தெரியல. அப்படின்னு ஃபோர்காஸ்ட் அஃப்கோர்ஸ் யாருக்கு தெரியும் வெதர் என்ன நடக்க போகுதுன்னு. எப்பேற்பட்ட வெஸ்டர்ன் பண்டிட்ஸ் எல்லாம் சொல்றான் தவிர சம்டைம்ஸ் அது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா முடியும்ன்ற மாதிரி சொல்லுவான். இங்கிலாந்துல நெவர் ட்ரஸ்ட் த வெதர்மேன் அப்படின்னுவான். ஸோ அது ஒரு ஹியூமர் இருந்தாலும் ஒரு பட் சம்டைம்ஸ் தே கெட் இட் ரைட் ஆல்சோ. ஸோ தெரியல, பார்க்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு காத்தால எப்படி டேர்ன் அப் ஆக போகுது, இந்தியா என்ன மாதிரி டார்கெட் வைக்க போறாங்க. ஸோ 250 ரன்ஸ் அடிச்சுட்டு இங்கிலீஷ்மேனுக்கு அடிச்சா போருமா, இல்லை 300-350 தேவையா? ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின் மார்க். இந்தியா பொறுத்தவரையும் ஒன்றும் இந்த மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரஸா சீக்கிரம் ரன் அடிச்சா என்னன்னா போலர்ஸ்க்கு நிறைய டைம் இருக்குது டு கெட் விக்கெட்ஸ். அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க நிறைய ரன்ஸ் பேங்க்ல ஷெட்ல வச்சிருந்தீங்கன்னா அட்டாக்கிங் ஃபீல்ட்ஸ் வைக்கலாம், ஷார்ட் லெக் வைக்கலாம், 3 ஸ்லிப் ஒரு கல்லி வைக்கலாம், லெக் ஸ்லிப் வைக்கலாம். ஸோ 2 பவுண்டரி 3 பவுண்டரி போனா கூட நீங்க வருத்தப்பட வேணாம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா பொறுத்தவரையும் டிக்ளேர்லாம் பண்ணணும்னு அந்த எண்ணமே வராது. 250 300 350 எவ்வளவு அடிக்க போறாங்க, அந்த அளவுக்கு ஹார்ட் இருக்கா, ஃபைட் பண்றதுக்கு அந்த கட்ஸ் இருக்கா, ஸ்கில் இருக்கா, இங்கிலீஷ்மேன் எப்படி ஓடி வந்து போட போறான்னு ஒரு மவுத் வாட்டரிங் கான்டெஸ்ட் தான் இன்னைக்கு டெஃபினட்டா. சரி சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம எல்லாமே கணிச்சிருக்கோம், பட் ஆனா மேபி ஃபார்காஸ்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சந்தோஷ்.